இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த முந்திரி கொட்டை வந்து ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி வெளியிடத்தில் இருக்கிறவங்களுக்கும் உள்இடத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான ட்ரெஷர்ஸை வச்சு வந்து யங்ஸ்டரை வந்து ஃபைட் பண்ண வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து எல்லாத்தையுமே கொண்டா அது வந்து வாரை க்ரியேட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆன்சிஸ்டர் வந்து இந்த ஃபைட்டில் இன்வால்வ் ஆனாலுமே வந்து இது வாரை வந்து க்ரியேட் பண்ணிடும். இவன் வந்து இந்த ஸ்கேடு ஆர்டிஃபேக்ட் வந்து யூஸ் பண்ணுறது வந்து வெளி உலகத்துக்கு தெரிஞ்சால் வெளியில் இருக்கிற எல்லா இம்மோர்டல் பிக் ஷூட்ஸுமே உள்ளே வந்து படையெடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த முட்டாளுக்கு அதுவும் கூட தெரியாமல் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு ஆசைக்காக வந்து இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காளா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே சொல்லிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் ஹீரோட தங்கச்சி இருந்துட்டு, ஏய் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க தலை, நான் வந்து இங்கே சும்மா தான் வந்தேன், நான் ஜஸ்ட்டு இங்கே பாஸ் பண்ணிட்டு போகிறக்கு வந்தேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, இந்த மாதிரி உன்னோட ஹெல்ப் ஒன்றும் எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் இங்கேருந்து போகிற மாதிரி இருந்தால் போய்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் தங்கச்சி இருந்துட்டு, நான் எப்படா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் இருந்துட்டு, அப்படின்னா இவளை வந்து ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள்னு நினைக்கிறேன், அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவளை பிடிக்க போக ஹீரோ வந்து நடுவில் பூந்து வந்து தடுப்பார். இந்த மாதிரி உனக்கு ரியலாகவே வந்து எங்களோட ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டாக வார் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இருந்துட்டு, இப்போ ஃபேமிலி நேமை வந்து மென்ஷன் பண்ணுறான்னா உண்மையிலேயே இவனோட நிலமை வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்போ நான் வந்து உன்னை போட்டுத்தல போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து போய் கேப்சர் பண்ணுறான்ட்டு ஆர்டர் கொடுக்க, அதே சமயத்தில் வந்து வெளியில் வந்து ட்ரெஷர் ஹண்டுக்கான போனவங்க எல்லாருமே வந்து இந்த நியூஸ் வந்து கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து தாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே வந்து ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து உங்களை யங் மாஸ்டர் வந்து தொட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, எத்தனை பூச்சிகள் வந்தாலுமே வந்து அதை நான் நசுக்குத்தா போகணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கேட் ஆக்டிவேட்டை வச்சு வந்து என்ன தான் இவங்க தடுத்தாலுமே வந்து அதில் சில பேர்த்து வந்து போட்டு தள்ளிடுவா. ஹீரோ வந்து இருந்துட்டு, இல்லை நான் வந்து இதுக்கு மேலேயுமே வந்து நான் பொறுமையாக இருக்க போகிறது கிடையாது, நான் வந்து என்னோடய பவர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இது யங்ஸ்ட் ஆனால் அவங்களோட இன்ஜுரி வந்து இன்னும் ஹீல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீல் ஆகலை தான், ஆனால் அதுக்கோசரம் வந்து என்னை சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து இறக்கிறத வந்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ நான் வந்து ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அந்த பவரை வந்து ரிலீஸ் பண்ணுவார். அது ஓவர் பவர்டாக இருக்கும். ஹீரோ வந்து அந்த பவரை வச்சு அட்டாக் பண்ணும்போது இவன் அந்த ஸ்கேட் ஆர்டிஃபேக்ட் வச்சு வந்து தடுப்பான். ஆனால் தடுத்துமே வந்து அது இவ்வளோ புஷ் பண்ணிடும். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி இன்ஜூர்டான ஒரு ஸ்டேட்டில் உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து செயலிழந்த ஒரு நேரத்தில், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வீக்காக இருக்கிற சமயத்தில் வந்து இந்த ஆர்டிஃபேக்ட் அதுவும் ஸ்கேட் ஆக்டிவேட் வச்சுமே வந்து நீ வந்து என்னை புஷ் பண்ணுறீங்கன்னா, நீ வந்து நல்ல ஹெல்த்தில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேட் ஆக்டிவேட் வச்சுமே வந்து வேஸ்ட் தான், உன்னை வந்து என்னால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் இதுதான் சமயம், உன்னை வந்து நான் போடுத்தல பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஸ்கேட் ஆக்டிவேட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஏஞ்சல் வந்து சமன் பண்ணுவாள். அது வந்து ஒரு ஃபயர் ஏஞ்சல் மாதிரி பக்கத்தாடி வர எல்லாத்தையுமே வந்து எரித்து சாம்பலாக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து இருந்துட்டு, அந்த ஸ்கேட் ஆக்டிவேட் மட்டும் இல்லைன்னா இப்போ பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோ வந்து எல்லாருமே தப்பிச்சு போகிற சமயத்தில் ஹீரோ வந்து டேரெக்டாக அந்த நெருப்பு பக்கம் வந்து போயிடுவார். போனதுக்கப்புறம் இவளோட தங்கச்சி வந்துட்டு, அப்படின்னா கூவோட கதை முடிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு அவளுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாள். அதே சமயத்தில் அந்த முந்திரி கொட்டை இருந்துட்டு, இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஆடு தலையை தானாக வந்து அதோடய தலையை கொடுக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி செத்து போயிட்டியா கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, செத்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது சுற்றியுமே வந்து ஒரு சீல்டு வந்து க்ரியேட் ஆகுது. அந்த சீல்டு க்ரியேட் ஆன உடனேயுமே வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த அந்த கண்ட்ரோல் வந்து போயிடும். இப்போ அவனால் வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் இந்த சீல்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. யார் அதை பண்ணுறதுன்னு பார்த்தா ஹீரோ வந்து இருந்துட்டு, இந்த மாதிரி நீ ஸ்கேட் ஆக்டிஃபேக்ட் யூஸ் பண்ணியிருக்கிய, இது வந்து வாருக்கு வந்து லீடு பண்ணிருச்சு, நீ நினச்சாலும் சரி நினைக்கலினாலும் சரி வார் நடக்கத்தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபேக்ட் வச்சு நீ என்ன மட்டும் தாக்கல, நிறையா பேர்த்த வந்து கொண்டிருக்க, அவங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இப்போ போர் தொடுக்கத்தான் போகிறாங்க இன்னொரு இல்லத்தில். இந்த விஷயம்லாம் அவனோட ஆன்செஸ்டருக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா நான் கொள்றதுக்கு முன்னாடியே வந்து அவனை கொண்டுருவான். இப்போ அது விஷயம் இல்லை, எப்படி இருந்தாலும் உங்கள் கிளானை வந்து நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன் தான், அதுக்கு முன்னாடி உன் கதையை முடிச்சான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ தான் இவளுக்கு தெரியுது ஹீரோவுக்கு வந்து இன்ஜூரியே ஆகலை, அவன் நடிச்சிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏகு அப்போ நீ நடிச்சிட்டா இருக்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த ஸ்கேட் ரிலத்தில் இருக்கிற ஆர்டிஃபேக்டோட பவரை வந்து நீ தாங்கின, எப்படி அந்த இம்பேக்ட் வந்து உன் பாடி ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கேவலம் அந்த ஸ்கேட் இல்லாமலாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ட்ரூ ஃபார்ம் டிமானிக் ஃபார்மை வந்து அவர் வெளிக்காட்ட அவர் இருந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆயிடும். அப்போ நீ தான் உண்மையான டீமன் ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாடி நான் தான். இப்போது நீ ஷாருக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா, உன்னோட கிளானை நான் வந்து அண்டர் கண்ட்ரோல் எடுக்க போகிறேன், உங்களோட கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து என் காலுக்கு அடியில் இருக்கிற அடிமை மாதிரி நான் நினச்சபடி நடத்துவேன், அவங்க வந்து எனக்கு தலையாட்டி பொம்மை மாதிரி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாகடிச்சிருவார். அப்படி சாகடிச்சோன்னே எல்லாருமே வந்துட்டு,
அந்த ஏஞ்சலோட ஃபயர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது அந்த ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே இருப்பார். உள்ளுக்குள்ள இருக்கும்போது ஹீரோ வந்து அவளை வந்து தோக்கடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாருமே வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு ஹீரோ வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜான ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் கூட ஸ்கேட் ஆக்டிவேட் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தி வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளியிருக்காரு. இது வந்து உண்மையிலேயே வந்து ஹையஸ்ட்டான ஒரு ஃபீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்து என்னோடய பவரை வந்து நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்னால் வந்து செல்ஃப் ஹீல் பண்ணாமல் வந்து என்னோடய கல்டிவேஷன் பவர் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ என்னால் வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த ட்ரெஷர் கண்டில் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ எல்லாருமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க இன்னர்லத்தில் இருக்கிறவங்களாம் வந்து ஸ்கேடு ஆர்டிஃபேக்டை வச்சு வந்து நம்மளை தாக்குனாங்க, நிறைய ஃபெலோ டிஸ்டர்பன்ஸ் வந்து இறந்துட்டாங்க, இவ்வளோவே யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இத்தனை நேரத்தை சொல்லிகிட்டு இருக்க இப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து வெளியில் வந்து படையெடுக்க வந்து காத்துட்ருப்பாங்க. அதே சமயத்தில் அவளோட அக்காவுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஷேராக அவள் வந்துட்டு நான் நினச்சது தான், அவன் வந்து ரொம்ப கன்னிங்கான ஒருத்தன், அவன் வந்து எப்போ என்ன பண்ணுவான்ட்டே சொல்ல முடியாது, அவன் வந்து இன்ஜூர்டான ஸ்டேட்லேயே வந்து அவனை போட்டு தள்ளியிருக்கானா அப்போ அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும், இன்னும் எத்தனை ட்ரிக்ஸை வந்து அவன் கையில் வச்சுருக்கணும். இதுக்காகத்தான் வந்து அந்த நாசமாக போனவகிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி அசால்ட்டாக போய் வந்து உன்னோட சிஸ்டர் அவுரி மைத்துக்கு ஆடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போய் செத்து தொலைச்சதும் இல்லாமல் வேறு கிரியேட் பண்ணி விட்டுட்டா, நாசமாக போனான்னு சொல்லிட்டு வந்து கடுப்பாயிட்டு இருக்கு. இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த உள்ள இன்னரில் இருக்கிற ஆன்செஸ்டர் ஹாலில் வந்து எல்லாருமே வந்து கூடி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த நாசமாக போனால் வந்து இதை பண்ண சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ அவள் பண்ணினதுனால வந்து எத்தனை உயிர்களை வந்து அது பலி எடுக்க போகுது தெரியுமா, நான் வந்து இதுக்காக வந்து அவகிட்ட அந்த ஆர்டிஃபேக்ட் கொடுத்தேன், நான் ஜஸ்ட் இன் கேஸ்க்கு தான் கொடுத்தேன், ஆனால் அவள் வந்து அதை யூஸ் பண்ணி குவை மட்டும் போட்டு தள்ளுவான்னு பார்த்தா அவள் எல்லாத்தையுமே வந்து பகைச்சிக்கிட்டா. இப்போது நீ நடக்க போகிற யுத்தத்தை வந்து யாருனாலையுமே தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் இப்போ ஹீரோ வந்து ஒன்றுமே நம்மளாலையும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அவன் 2 பிளேஸ்க்கு வந்து வருங்கால ஒரு ஹெட்டு மாதிரி, அதாவது கு ஃபேமிலிக்கும் அவன் தான், அதாவது இம்பீரியல் ஃபேமிலி பவர்ஃபுல் ஃபேமிலிக்கும் அவன் தான் வருங்கால ஹெட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த இம்மோர்டல் ஃபேஸ், அதாவது அந்த எல்டர் இருப்பான்ல, அந்த எல்டருக்கு இருக்கிற பிளேஸ்க்குமே வந்து அவன் தான் வந்து ஃப்யூச்சரோட அதிபதியே அவன் தான். ஸோ இப்போ 2 பிளேஸ்க்குமே வந்து அவன் மாஸ்டர். இப்போ அவனை நீங்கள் அடிச்சங்காட்டி வந்து இந்த நியூஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆகி இப்போ கண்டிப்பாக 2 பிக் ஷூட்ஸ் வந்து வருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இவனுக்குமே வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் திக்கு தெரியாமல் வந்து தடுமாறிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற காவலாளிகள்லாம் இந்த மாதிரி நியூஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வருவார். யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சுவாரஸ்யமாக விஷயம் பேசிகிட்டு இருந்தீங்களா, அதில் இருக்கிற அது நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அது எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்து உள்நோக்கி போயிட்டுருக்க. எல்லாருமே வந்து தடுத்து பார்ப்பாங்க, ஆனால் யாராலையும் வந்து தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இவ்வளோ தான் உங்களோட பவரா, சரி நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து அப்போ ப்ரெசென்ட் ஆகிற ஒரு ஆன்செஸ்டர் வந்து வரும்போது இந்த மாதிரி நீ ஓவராக வந்து உங்கள்கிட்ட பவர் இருக்கிறதுக்காக வந்து அதை அப்யூஸ் பண்ணிகிட்ருக்க, நீ எதுக்கடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீல் டவுன் பண்ண அப்படின்னு சொன்னே வந்து அவன் நீல் டவுன் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது வந்து ஸ்லேவ் மார்க் கிடையாது, ஹீரோட டெமானிக் கார்ட்ஸை வச்சு வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த கண்ட்ரோல் மூலமாக வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தோட இதையும் வந்து யாராவது வந்து கையை வச்சு இப்படி பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களால வந்து அந்த வலி வந்து தாங்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த அற்புதமான ஒரு ரீஇன்கார்னேஷன் இருக்கிற இடம், அதாவது இந்த ஆன்செஸ்டரோட சக்ஸஸர் வருவான்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து பூட்டி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அந்த இடத்த வந்து எங்கேயும் காட்டுங்க. 2வது இந்த ஈகிள் கிளான்னு சொல்ல போகிற இந்த கிளான், இது எல்லாமே வந்து என் காலுக்கு அடியில் வந்து வரணும், நீங்கள் எல்லோரும் என்னோடய அடிமையாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவன் டிமாண்ட் வச்சுட்ருக்க. அதே சமயத்தில் வந்து சில பேர் மறுத்துட்ருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து தெரியும் ஹீரோ தான் வந்து இப்போ மாஸ்டர், அவன் ஸ்லேவ் மார்க் இல்லைனாலுமே வந்து ஹீரோ நினச்சானா வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க இதயத்தை வந்து வெடிக்க வச்சு சாகடிக்க முடியும். அப்போ வந்து ஓல்டு ஆன்செஸ்டர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க யங் மாஸ்டர், எனக்கு வந்து புரியுது, நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல உங்களை மாதிரி ஸ்மார்ட் பீப்புள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போய் சேரில் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருப்பார். சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு போய் டீ சர்வ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் போய் இந்த மாதிரி டீ ஊற்றி கொடுக்கும்போது, அருமையாக பண்ணுறியா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அதே சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஹீரோ எதுக்கு இங்கே வந்துக்கிறாரு, அதாவது வந்துக்கிற ரீசன் தெரிஞ்சிருச்சு, ஆனால் எப்படி வந்து இப்போ எல்லாத்தையுமே ஆட்டி படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெரிய வரல. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நான் இப்போவும் கூட உங்கள்கிட்ட இருக்கிற வெறுப்புகளை வந்து என்னால் வந்து உணர முடியுது, என்னை வந்து நிறைய பேர் வந்து தோக்கடிச்சு என்னை கொல்லணுன்ட்டு ஆசைப்பட்றீங்க, அதில் முக்கியமாக நினைக்கிறது இந்த 3 ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்து வந்து அப்போ அந்த இன்ஸ்டன்ட்லேயே வந்து ஹீரோ வந்து இதயத்தை வெடிக்க வச்சு வந்து இறக்க வச்சுருவார். அதுக்கப்புறம்
ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க, நீ கொல்ல நினச்சாலும் சரி கொல்லாட்டியும் சரி, நான் நினச்சேன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்களால கொல்ல முடியும். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு கல்டிவேஷன் லெவல் வச்சுருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி பொறுமையாக இருங்க யங் மாஸ்டர், நீங்கள் வந்து அவசரப்பட வேணாம், நாங்கள் தான் தப்பு பண்ணியிருந்தேன், எங்களை வந்து மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, இதுதான் வந்து பொழைக்கிற பிள்ளைக்கான ஒரு அர்த்தம். சரி, நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற கிளான்ஸ், அந்த 4 கிளான்ஸுமே வந்து பழங்காட்டில் வந்து உங்களோட சக்தி இருந்தால் வந்து பெருசாக இருந்தாலும், இப்போது நடைமுறையில் வந்து அந்த 4 ஃபேமிலிஸ் தான் வந்து உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்குல்ல. நான் வந்து அந்த 4 ஃபேமிலியை வந்து அந்த ஆன்ஷியன்ட் டைமில் இருந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து கொண்டு வர மாதிரி பண்ணுறேன். இதுதான் வந்து நான் வைக்கிற டிமாண்ட். என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் மிஸ், நாங்கள் வந்து எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயத்தில் சீனும் கட்டாகுது. இப்போ ஹீரோ வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருப்பார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த ஃபீமேல் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இது வந்து ஆன்செஸ்டர் எல்டர்ஸ் யாருனாலையுமே வந்து இதை வந்து அவங்கள வந்து தன்வசமாக்க முடியல. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அதை அப்சர்வ் பண்ணி ஹீரோ வந்து அதை தன்வசமாக்குவார். இவளே வந்து அதை பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்படுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போர் நடந்துருச்சுன்னா வந்து இந்த ரிலம் வந்து க்ளோஸ் ஆகாது, அது வந்து எப்போவுமே ஆல்வேஸ் ஓப்பன்லேயே தான் இருக்கும். நீ என்ன பண்ணுற, இங்கே இருக்கிற டேலண்டான ஒரு பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணு, அவங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்து உங்களோட கட்டளைப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அதே சமயத்தில் ஷீனங்கட்டை இப்போ யுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படி ஸ்டார்ட் ஆக போகிற சமயத்தில் வந்து எல்லாருமே அவங்களோட சின்ன ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி, அதாவது வெளியிடத்தில் எல்லாருமே வந்து கேதர் ஆகிட்டு இருக்காங்க. அதில் வந்து கூ ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஆன்செஸ்டர் இருப்பான், அவனுமே வந்து அங்கே தான் இருப்பான். அதே சமயத்தில் வந்து அந்த வயசான எல்டர் அவனுமே வந்து அங்கே தான் இருப்பான். என்ன தான் வந்து அவனுக்கு ஹீரோ வந்து பிடிக்கலினாலும் ஃப்யூச்சர் ஹெட்டை வந்து அவன் காப்பாற்றணுங்கிற பொறுப்பு வந்து அவங்ககிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூ ஃபேமிலிக்குமே வந்து அவன் தான் ஃப்யூச்சர் ஹெட்டு. ஸோ அவனோட ஆன்செஸ்டர் எல்லாமே வந்து ஹீரோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணி தாகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ அவங்க என்ன தான் ஹீரோ வெறுத்தாலும் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தாகணும். இப்போ அந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு இருக்கும்போது அந்த எல்டர் இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிலமை தெரியுதா, இதெல்லாமே அவன் போட்ட நாடகம் தான், அவன் எல்லாத்தையும் வந்து அவன் இஷ்டப்படி ஆட வச்சு இப்போ யுத்தத்தை வந்து அவன் சௌரியமயத்துக்கு ஆரம்பிச்சு விட்டா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. எனக்கு தெரியும் கூ ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த மாதிரி தானே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்களே வந்து இந்த மாதிரி நேரில் வருவீன்னு சொல்லி எதிர்பார்க்கல பதற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்ன பண்ணுறது, என்னோடய இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது என்னோடய வருங்கால ஹெட்டை வந்து தொட்டால் என்ன நடக்குன்னு சொல்லி நான் காட்டணும்ல, அப்போ நான் தானே வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் என்ன பண்ணி தொலைகிறது, அதனால் எனக்குமே வந்து ஃப்யூச்சர் ஹெட்டாக வரவன் தான். என்ன தான் இருந்தாலும் நம்ம வெறுத்தாலுமே வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து கீழே குறைக்க முடியாது. என்ன தைரியம் தான் வந்து அவனு ஹீரோவை தொட்டிருப்பான்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் வந்து கடும் கோபத்தில் இருப்பானு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து படையெடுக்கிறதுக்காக வந்து நிறைய ஷிப்ஸ், பேட்டில்ஸ், சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் லோவர் வேர்ல்டில் இருந்த ஒரு பிரின்சஸ் அவனோட அண்ணன் போய் இப்போ அவனோட ஆன்செஸ்டர் க்ரீட்டிங் பண்ணும்போது இந்த ஆன்செஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ட்ரைனிங் பீரியட் வந்து முடிஞ்சிச்சு, இப்போ வந்து அப்பர் பிக் சூட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கான களமாக வந்து இது மாறப்போகுது, உன்ன மாதிரி சின்ன பசங்களாம் இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப கொடூரமாக இருக்க போது, நீ வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்ன சொல்கிறீங்க, அந்தளவுக்கு இப்போ அவ்வளோ ஆட்களாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம், முக்கியமாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறது வந்து 3 பேர் தான். ஒன்று வந்து அந்த கூ ஃபேமிலியோட ஆன்செஸ்டர், இன்னொன்று வந்து அந்த எல்டர், இன்னொன்று வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மாவோட செக்டில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து வந்திருப்பாங்க. ஹீரோவோட அம்மா வந்து ஒரு டீமன் செக்டை வந்து சேர்ந்தவா. ஸோ அந்த செக்டில் இருக்கிறவங்க வந்து ஹீரோ டச் பண்ணோன்னே வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணோன்னே வந்து இப்போ அந்த செக்ட்லேருந்து வந்துருக்காங்க. 3மே வந்து பிக் ஷூட்டான செட்டு, 3 செக்ட்லேயும் வந்து ஹீரோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து இப்போ உள்ளே வந்து களத்தில் இறங்கியிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் நினச்சது மாதிரியே எல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு, சரி நான் என்னோடய ஃபியான்ஸை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபியான்ஸ் இருக்கிற இடத்த வந்து இப்போ பார்க்க வந்து போயிட்டுருக்க சமயத்தில் வந்து இந்த மாதிரி யார் கேட்டாலுமே வந்து நான் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கட்டேங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து கிளம்பிடுவாங்க. அதே சமயத்தில் ஹீரோட ஃபியான்ஸை வந்து அங்கே இருக்கிற கிடச்ச சில ட்ரெஷர் ஹண்ட் மூலமாக தான் கல்டிவேஷன் லெவலில் வந்து அச்சீவ் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்படி அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஏன் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து ஒரு எல்லையில் வந்து ஒரு இதையும் வந்து செட் பண்ணி வச்சுட்ருப்பான். அதுக்குள்ளே வந்தால் யார் வராங்கன்ட்டு வந்து இவங்களுக்கு தெரியும், அதாவது யார் எக்ஸாக்டாக வராங்கன்ட்டு தெரியாது, பட் வர்றாங்கன்ட்டு தெரியும், ஒரு ரேடார் மாதிரி. அப்படி அந்த எல்லைக்குள்ளே நுழையும் போது வந்து இவளுக்கு தெரிய வந்துடுது யாரா வந்து உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவ போயிட்டு யாரா என்ன தெரியும் தான் அந்த மாதிரி வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா போது ஹீரோ தான் வந்துட்டு போவார். ஹீரோ அப்புறம் அந்த நைன் டெயில்டு வந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து அந்த நைன் டெயில்டு பார்த்து வந்து லைட்டாக வந்து கடுப்பாவான். ஏன்னா ஹீரோ வந்து எப்பவுமே அவ பக்கம் தான் நின்றுட்டுருக்காரு, அதனால ஜஸ்ட் ஒரு ஜலசி தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்தோடனே வந்துட்டு
இந்த மாதிரி அவனை தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது ஃப்யூச்சர் யங் மாஸ்டரை வந்து நாங்கள் தடுக்கிறதா, இது வந்து எங்களுக்கு சாபத்தான் வந்து கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் அவங்க அந்த 2 சோல்ஜர்ஸ் இருந்துட்டு இந்த மாதிரி பிரின்சஸ்னு உங்களை தடுக்க சொன்னாங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ ஹீரோ வந்து டேரெக்டாக அந்த வாய் டெக்னிக் யூஸ் பண்ணி அவள் பக்கத்தாடி போயிட்டு, ஓ மை டியர் ஃபியான்ஸே, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையா, உனக்காக இவ்வளோ பண்ணியுமே வந்து நீ கொஞ்சம் கூட எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிற, இவ்வளவு ஏன் எனக்கு வந்து நல்லா அடிபட்டிருக்குன்னு சொல்லியும் கூட நீ ஒன்று தடவையும் கூட நான் பார்க்கவே வரல, எல்லாருமே வந்து என்னை விசிட் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி, நீ வந்து ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ அந்த லிங்க் அவனை போட்டு தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ சொன்ன மாதிரியே வந்து அவனை போட்டு தள்ளிட்டேன், உனக்காகத்தான் அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. நீ எனக்காக எங்கடா போட்டு தள்ளினேன், நீ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நீ அவனை கொல்றதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு, எது நான் அவனை ஸ்டார்டிங்லேருந்து போட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா, ஃபியான்ஸே நீ சொல்லித்தான் வந்து லிங்குன்னு ஒருத்தன் இருக்கான்ட்டே வந்து எனக்கு தெரியும், ஸோ நீ இல்லாமல் வந்து எனக்கு அவனை தெரியவே தெரியாது, உனக்காகத்தான் நான் போட்டு தள்ளினேன், இதுவே வந்து நீ ஒத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து செல்லமாக சண்டை கட்டிகிட்டு இருக்கிறா, அதை சுற்றிக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நைன்டெயில்டு வந்து என்ன அவளுக்கு வந்து தோணுதுன்னா வந்து, அவள் என்னை வந்து கில்லிங் இன்டென்ட் மூலமாக பார்க்குறா, அவள் வந்து என் மேலே பயங்கரமான கொலவெறிகள் இருக்கிறான், ஆனால் என்ன ரீசன்ட்டு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவள் வந்தானே வந்து ஹீரோ மேலே வந்து அந்த நைன்டெயிலுக்குன்னு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃப்யூம் மாதிரி, அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஹீரோ மேலே வீசத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி அவள் கூட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு வந்து இவளுக்கு தெரிய வந்துட்டு, இவ வந்து லைட்டாக வந்து ஹீரோ மேலே இருக்கிற ஒரு பொசசிவில் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து கொடுப்பாரு, இதுதான் வந்து நான் ட்ரெஸ்டர் ஹண்டில் வந்து கண்டுபிடிச்சது, உனக்காக வந்து இதை எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இவளுக்கு என்ன ஷாக்கிங் ஆகுதுன்னா, இந்த மாதிரி அற்புதமான விஷயத்தை வந்து யாருமே வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க, ஆனால் இவன் ஏன் வந்து எனக்கு கொடுக்குறான், அது இவன் கொடுக்குறான் பாரு, அதை நான் நம்பவே முடியல, இவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்து வாங்கி வச்சுக்கோ, வாங்கி வச்சுமே வந்துட்டு நீ ஏன் வந்து என்கிட்ட இப்படி நல்ல விதமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நான் நல்லா தான் நடந்துக்கூடாதா, எனக்கு என்னோடய ஃபியான்ஸை வந்து ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ அழகான பொண்ணுக்கு வந்து யாராக இருந்தாலுமே வந்து எதை கொடுக்கலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவளுக்கு வந்து எனக்கு புள்ளினா வந்து இப்போ பாஸ்ட் லைஃப்பில் வந்து இவன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், ஏதோ ஒன்று வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ மேலே இருக்கிற ஹேட்ரேட் வந்து இவளுக்கு இன்னுமே வந்து கம்மியாகிட்டு இருக்கும். அதே மூலமாக ஹீரோ கிட்ட வந்து ஃபார்ச்சூன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க தனியாக இருக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஹீரோ ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்துலேருந்து இவங்க 2 பேரும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு ஏன்ஷியன்ட் எல்லாம் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உனக்கு இது விஷயமெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோ வந்து ஜஸ்ட் நான் ஒரு கெஸ்ட் தான் பண்ணேன், ஆனால் இது உண்மைன்ட்டு எனக்கு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் நீ வந்து என்னை கொல்ல போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் ஏன் உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி உன்னோட டிமானிக் ஹார்ட்டு உன்னோட உண்மையான விஷயம் எல்லாமே வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தெரிஞ்சுட்டுப்போ அதுக்கு நான் ஏன் வந்து உன்னை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அது ரிலத்துக்கு ஓப்பன் பண்ணால் வந்து அது ரிலத்துக்குள்ளேயே ரில மாதிரி அது ஓப்பன் பண்ணால் வந்து ஒரு ஸ்க்ரோல் வந்து தேவைப்படுது. அந்த ஸ்க்ரோல் வந்து இருக்குலேயே ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ரேரஸ்டான ஒரு ஐட்டம், அது வந்து கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து இந்த இன்னர் ரிலத்தில் தான் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில, அது இருந்தால் தான் வந்து இந்த ரிலத்துக்குள்ளே வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து சிஸ்டம் மூலமாக வந்து அது வாங்கிடுவார். வாங்கி அந்த ஸ்க்ரோலை ஹீரோ போட்டு ஓப்பன் பண்ணி இவளுக்கு வந்து ஷாக்காக இருக்குது என்னென்னா வந்து, இது எப்படி உனக்கு கிடச்சிது, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அதுக்குள்ளே போகும்போது, இந்த மாதிரி நான் முதல்ல உள்ளுக்குள்ளே போகிறேன், நீ பொறையில நான் போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஏன் வந்து எனக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் நீ என்னோடய ஃபியான்ஸே தானே, உனக்கு தான் என் மேலே சுத்தமாகவே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லைட்டாக வந்து கடுப்பாகிற மாதிரி காட்டா, இவளுக்கு வந்து ஹீரோ மேலே இருக்கிற ஹேட்ரேட் வந்து இன்னுமே வந்து கம்மியாகிட்டு இருக்கும். ஏன் வந்து இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான், ஒருவேளை வந்து அந்த டிமானிக் ஹார்ட்டை வந்து இவன் சப்ரஸ் பண்ணிட்டான், ஆனால் போன லைஃப்பில் சப்ரஸ் பண்ண முடியாமல் தான் வந்து அவன் என்னை பிட்ரே பண்ணானா, இவன் உண்மையிலே வந்து என்ன டேக் கேர் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே இருக்கிற அஃபெக்ஷன் வந்து இவளுக்கு இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டே தான் வந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்துட்டு, சரி நானே உள்ள போகிறேன், நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ ஏன் வந்து நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி ஆளை கொல்றதோட வச்சுக்கிறது தான் எனக்கு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவா. அப்போ நீ யூஸுக்காக தான் வந்து நான் உயிரோட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து லைட்டாக கடுப்பாயிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோ மேலே வந்து லைட்டாக தான் கடுப்பாவா, ஃபுல்லாக ஹேட்ரேட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஹேட்ரேட் வந்து இப்போ ஹீரோக்கு மேலே வந்து இருக்காது. அதே சமயத்தில் ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போய் அந்த இருக்கிற சோல்ஸை வந்து ஹீரோ கலெக்ட் பண்ண போயிருப்பார். அதாவது இவ்வளவுமே வந்து அங்கே இருக்கிற சோல்ஸ் என்னென்னா வந்து அது ஒரு குட் ப்ராப்பர்ட்டி கொண்ட சோல்ஸ். ஹீரோ யூஸ் பண்ணுறது வந்து டிமானிக் கார்ட்ஸ்
கார்ட்ஸை யூஸ் பண்ணி இறந்த பிணத்திலிருந்து வந்து ஹீரோ அப்சர்வ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஃபோர்பிடன்டான டெக்னிக்கு. ஆனால் இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளக்கிறது வந்து எல்லாமே வந்து நேச்சுரலாக வந்து இயற்கையாக வந்து க்ரியேட் ஆனது. இது மூலம் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே வந்து ஆகாது. இது மூலம் வந்து கல்டிவேஷன் லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஹீரோ யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி டிமானிக் நேச்சர் கொண்ட ஒரு ஆர்ட்ஸ். அது என்ன தான் வந்து ஈஸியாக வந்து அடுத்தவங்களோட சோலை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம ஸ்ட்ராங் ஆனாலும் கூட அது வந்து மைண்டை வந்து கரெக்ட் பண்ணிடும் அந்த யூஸர் மைண்டு. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அது அப்ளிகபிள் ஆகாது. அதனால தான் ஹீரோ ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிட்டுருப்பார். யாருக்குமே இல்லைனாலுமே வந்து ஹீரோ கிட்ட வந்து டிமானிக் ஹார்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணிக்க முடியாத அளவுக்கு ஹீரோ வந்து இப்போது அந்தளவுக்கு வந்து ஹீரோ வந்து ஜாஸ்தியான ஒரு பவர் வந்து அட்டைன் பண்ணிடுவார். இப்போ இந்த நேச்சுரலான ஃபார்மான ஒரு ஸ்பிரிட் இது இங்கே ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ணாலும் இதுக்குமே வந்து ஹீரோவுக்கு வந்து பவர் கிடைக்கத்தான் செய்யும். ஸோ ஹீரோ வந்து இதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பார். அதே சமயத்தில் வந்து வெளி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து உள் உலகத்தில் இருக்கிற இவங்க மேலே வந்து படை தொடுக்க வந்து ஒரு பெரிய படை வந்து தயாராகிட்டு இருக்க ஹீரோ வந்து அந்த கிளானை வச்சு வந்து ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற 5 கிளானையும் வந்து ஹீரோ அண்டர் கண்ட்ரோல் அவருக்கு கீழே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இப்போ ஹீரோ வந்து உள்ள ஸ்ப்ரெட் எடுக்க போயிட்டுருக்காரு. வெளியில் வந்தோடனே வந்து கொண்டுருவார். ஏன்னா இந்த ஒரு இன்ஸ்டண்ட்டில் தான் வந்து அதாவது இந்த இன்சிடெண்ட் வந்து தெரிஞ்சாலே வந்து ஹீரோ வந்து கொண்டுறதாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த இன்சிடெண்ட் தெரியாமல் போய் அவள் மேரேஜ் வரைக்கும் போய் அவளை போட்டு தள்ளுது. ஸோ இப்போ ஹீரோ வந்து வெளியே வந்து இவளை போட்டு தள்ளுவாரா மாட்டாரா, ஹீரோவோட ட்ரூ இன்டென்ஷன் என்ன, அப்புறம் நீ வருங்காலத்தில் நடக்க போகிற பெரிய யுத்தம், இது எல்லாத்துக்கும் வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.